இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 9.8ல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளுக்கு ஸ்மார்ட் பகுதியளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 9.47. சோ எடுத்துக்காட்டு 9.47 என்ன கொடுத்திருக்காங்க? 6x plus 5y equal to 13 ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு x அச்சு x equal to -1 மற்றும் x equal to 3 சோ ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ x equal to -1 x equal to 3ல அடங்கப்படும் அந்த அரங்கத்தோட பரப்பு எவ்வளவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்பவுமே நமக்கு ஒரு x புள்ளி y புள்ளி வேணும்னா x-க்கு 0 போட்டா y புள்ளி கிடைக்கும், y-க்கு 0 போட்டா x புள்ளி கிடைக்கும். சோ இதுதான் இல்லையா? சோ நம்ம நார்மலா செய்யக்கூடிய விஷயமே அதுதான் இல்லையா? சரி, ஓகே, இந்த சமன்பாடை எடுத்துக்கலாம் வாங்க. சோ இந்த சமன்பாடை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? சமன்பாடு எடுத்துக்கலாம். சோ x y ஃபர்ஸ்ட் x-க்கு 0 போடலாம். அப்ப எப்படி இருக்கும்? y x-க்கு 0 போட்டோம்னா 6x plus 5y equal to 30 இல்லைங்களா? சோ 6x plus 5y equal to 30. சோ இப்போ x-க்கு பதிலா 0 போடுறோம். அப்ப என்ன இருக்கும்? 6 into 0 plus 5y equal to 13 வரும். வருங்களா? 6 into 0 0. So 0 plus 5y equal to 30. இப்போ எப்படி வருங்க? 5y equal to 13 வரும். So அப்போ y எப்படி இருக்கும்? y equal to 30 by 5 வரும். வருங்களா? So 5 1 time 5 6 time 30. So அப்போ y equal to 6 ன்னு வருது இல்லையா? So அப்போ x-க்கு 0 போடும்போது y வந்து 6. அடுத்தது y-க்கு 0 போடும்போது x எப்படி இருக்கும்? 6x plus 5 into 0 equal to 30. So 6x plus 5 into 0 0 equal to 30. So 6x equal to 30. So x equal to 30 by 6. 6 1 times 6 5 times. So x equal to 5 ன்னு வரும் இல்லைங்களா? So x equal to 5. So அப்போ புள்ளிகள் என்னென்ன? 0, 6, 5, 0 இல்லையா? So புள்ளிகள். So அப்போ 0, 6, 5, 0 அப்படிங்கிற புள்ளி. So 0, 6 அப்படின்னா இப்போ x அச்சு y அச்சு எடுத்துக்கலாம். 0, 6 0 6 y-ல 6 எப்படி இருக்கும்? இங்க இருக்கும் இல்லையா? 0, 6. அடுத்தது 5, 0 5, 0 1 2 3 4 5 இங்க 5, 0. சோ கோட் இப்படி போகும் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த பகுதி தான் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். சோ x equal to -1ன்னு சொல்லியிருக்காங்க. x equal to -1னா எங்க இருக்கும்? இங்க இருக்கும். சோ x equal to -1னா இங்க இருக்கும். அடுத்தது x equal to 3ன்னு கொடுத்திருக்காங்க. +3னா எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இதுதான் x equal to -1. இதுதான் x equal to 3. இது வந்து அந்த கோடு 6x plus 5y equal to 30. இந்த கோடு வந்து 6x plus 5y equal to 30. அதுக்கான கோடு. சோ இப்போ எந்த பகுதியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பகுதியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த பரப்பை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த பரப்பு தான் நமக்கு வேணும். சரி, இந்த பரப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து -1, அது வந்து 3 இல்லையா? சோ இது -1, இது 3. அப்ப a என்ன b என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்கு? x அச்சுக்கு மேல இருக்கு, x அச்சுக்கும் மேல இருக்கு. சோ அப்போ அதோட பரப்பளவு எப்படி இருக்கும்? a equal to integral a to b. x அச்சுக்கும் மேல இருக்கு. சோ x அச்சு, மீதி என்ன? y. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ integral a to b. a என்ன? இதுதான் a, இதுதான் b இல்லைங்களா? சோ -1 to 3. சோ -1ல இருந்து 3 வரைக்கும். y-ங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. சோ அப்படியே வச்சுக்கலாம். dx-உம் நமக்கு இன்னும் தெரியாது இல்லையா? சோ அப்படியே வச்சுக்கலாம். சரி, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாங்க? y-ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். y-ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த சமன்பாடு எடுத்துக்கோங்களேன். சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? 6x plus 5y equal to 30 கொடுத்திருக்காங்க. சோ அந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். சோ 6x
plus 5y equal to 30 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So 6x plus 5y equal to 30. So இந்த சமன்பாடை வச்சு y க்கு என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? So y க்கு என்ன வரும்னு பார்த்துக்கலாமா? So 5y equal to 30 plus 6x அந்த பக்கம் போச்சுன்னா minus 6x minus 6x. புரிஞ்சுதுங்களா? So அப்போ y equal to 30 minus 6x by 5 வந்துரும். So பெருக்கல்ல இருக்க 5 அந்த பக்கம் போனா பகுத்தலுக்கு வந்துரும் இல்லீங்களா? சரி. இப்போ இந்த 5 இதுக்கும் போகும் இதுக்கும் போகும். கரெக்ட்டுங்களா? So இது எப்படி எழுதிக்கலாம்? 30 by 5 minus 6x by 5. வருங்களா? சரி. 5 1 time 5 6 time 30. So அப்ப எப்படி வருங்க? 6 minus 6x by 5 னு வரும். வருங்களா? 6 minus 6x by 5 னு வரும். So இப்ப இதுல நம்ம 6 பொதுவா எடுத்துக்கலாங்களா? இப்ப 6 பொதுவா எடுத்துட்டோம்னா 1 minus x by 5 னு வரும். எப்படி வருங்க? 1 minus x by 5. So அப்ப இந்த y க்கு பதிலா நம்ம இத போட்டுக்கலாங்களா இங்க? y க்கு பதிலா இதுக்கு இங்க போட்டுக்கலாமா? So அப்ப எப்படி இருக்கும்? minus 1 2 3 y க்கு பதிலா 6 into 1 minus x by 5 dx. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ இந்த 6 வெளியே தூக்கி போட்டுக்கலாம். So வெளியே தூக்கி போட்டுட்டோம்னா என்ன வரும்? 6 integral 6 into integral minus 1 to 3 minus 1 to 3 1 minus x by 5 1 minus x by 5 dx. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ dx பொறுத்து பண்ணிடலாமா? So dx பொறுத்து பண்ணோம்னா எப்படி இருக்குங்க? 6 into dx பொறுத்து இப்போ என்ன பண்ண போறோம்? தொகையிட போறோம். So தொகையிட்டோம்னா 1 அப்படியே வந்துரும். dx போகும்போது அதோட மாறிங்க மட்டும் போகுது. x மட்டும் போகும். So x பெருக்கல்ல போயிடும். So 1 into x minus இங்க ஒரு படி வந்து ஒன்னு அதிகரிக்கும். So இங்க x power 1 இருக்கு. இன்னொரு x சேரும்போது x ஸ்கொயர் ஆயிடும். So கீழ இங்க என்ன இருக்கோ அது கீழ வந்துரும். 2 into ஏற்கனவே ஒரு 5 இருக்கு. So 2 into 5. எல்லைகள் வந்து -1 ல இருந்து 3 வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ இத எப்படி எழுதிக்கலாம்? 6 இந்த x க்கு பதிலா 3 போடணும் ஃபர்ஸ்ட். மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. So 1 into 3 minus 3 square by 10. மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. கீழ் எல்லை போட்டோம்னா 1 வரும். So 1 minus minus 1 இல்லையா? minus 1 minus of minus 1 the whole square by 10. வருங்களா? சரி. இப்போ இது என்ன எப்படி எழுதிக்கலாம்? 6 into 1 into 3 3 minus 3 square 9 by 10. So 9 by 10. புரிஞ்சுதுங்களா? சரி. அடுத்தது மைனஸ் அப்படியே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா -1 minus -1 the whole square என்ன 1. So 1 by 10. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 6 into 3 minus 9 by 10. Minus into minus plus 1. Minus into minus plus 1 by 10. வருங்களா? சரி. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 6 into 3 plus 1 4. 4 minus 9 by 10 plus 1 by 10 minus 8 by 10. இல்லைங்களா? So minus 9 plus 1 minus 8 by 10 காமனா இருக்காட்டி by 10 வந்துரும். இப்போ 6 into 10 4s are 40. So 40 minus 8 by 10. 40 minus 8 by 10. 40 minus 8 by 10 என்ன வரும் உங்களுக்கு? 40 minus 8 by 10. 32 by 10 வருங்களா? So 32 by 10. இப்போ 2 3s are 6, 2 5s are 10. இல்லைங்களா? சரி. அப்போ 3 2s are 6, 3 3s are 9. அப்போ 96 by 5 வரும். So என்ன வருங்க? 96 by 5. 96 by 5 எதுல எழுதணுங்க? இது ஃபுல்லா என்னது? பரப்பளவு. சோ அப்ப பரப்பளவு நம்ம என்ன வச்சிருந்தோம்? ஏன்னு வச்சிருந்தோம். சோ பரப்பளவு எதுல எழுதணும்? எதுல எழுதிக்கலாங்க? பரப்பளவு 96 by 5 வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சரி. அடுத்தது எடுத்துக்காட்டு 9.48 என்ன சொல்லியிருக்காங்க? 7x minus 5y equal to 35, x அச்சு மற்றும் கோடுகள் x equal to -2 மற்றும் x equal to 3 ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காண்க. இங்கேயும் அதே மாதிரி தாங்க. சோ ஒரு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு x அச்சு மற்றும் கோடுகள் கொடுத்துட்டாங்க. சோ அதுல
வழங்கப்படும் அரங்கத்தோட பரப்பு எப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 7x minus 5y equal to 35 கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சரி, இப்போ வழக்கம் போலதான் எக்ஸுக்கு ஒய்க்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும். சோ அப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் 0 போட்டா ஒய் மதிப்பு கிடைக்கும், ஒய் 0 போட்டா எக்ஸ் மதிப்பு கிடைக்கும் இல்லைங்களா? சோ அதுதான் நம்ம நார்மலா செய்யக்கூடிய விஷயம். சோ இது எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 போடணும், ஒய்க்கு 0 போடணும். இப்ப எக்ஸுக்கு 0 போட்டோம்னா என்ன ஆகும்? 7 into 0 minus 5y equal to 35 இல்லைங்களா? சோ எது கூட 0 பெருக்கினாலும் 0 தான். சோ அப்ப 0 minus 5y equal to 35. சோ அப்போ y equal to 35 minus 5 பெருக்கல் இருக்கு. சோ இந்த பக்கம் வரும்போது பக்கத்துல வந்துரும். சோ by minus 5. சோ 5 1 time 5 7 times 35. சோ minus 7. சோ y என்ன கிடைக்குங்க? minus 7. சோ y வந்து minus 7. இப்போ y க்கு 0 போட போறோம். சோ y க்கு 0 போட்டோம்னா 7x minus 5 into 0 equal to 35. So, அப்ப 7x minus 0 equal to 35 வந்துருங்களா? So, அப்ப 7x equal to 35 வந்துருமா? So, 7x equal to 35. So, அப்ப x equal to 35 by 7 வந்துரும். So, அப்ப x equal to 35 by 7. So, 7 1 time, 7 5s are 35. So, அப்ப x equal to 5 வந்துரும் இல்லைங்களா? So, அப்ப x equal to 5 வந்துரும். So, அப்ப x equal to 5. plus 7x 7x அப்படியே வச்சுட்டு வருவோம். சோ x equal to 5 வந்து புரிஞ்சுதுங்களா? சரி, சோ இதுக்கு நம்ம வரைபடம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் x அச்சு அப்புறம் y அச்சு எடுத்துக்க போறோம். இப்போ எப்படி போடலாங்க வரைபடம்? 0, -7. சோ 0, -7 னா எங்க இருக்கும்? 0, -7 இங்க வரும். 0, -7. அடுத்தது 5, 0. 5, 0 னா 1 2 3 4 5 இங்க வரும் 5, 0. சோ அப்போ இப்படி வரும். கோட் எப்படி வருங்க? இந்த மாதிரி வரும். சோ அப்ப எந்த பகுதி கேட்டிருக்காங்க? இந்த பகுதி அவங்க கேட்டிருக்காங்க. சோ இந்த பரப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அவங்க இன்னொரு விஷயம் 2 புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. சோ x அச்சிலே புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. x equal to -2 ன்னு சொல்லிருக்காங்க. சோ x equal to -2 னா -1 -2 இங்க இருக்கு இல்லையா? சோ அப்போ x equal to -2 னா இங்க இருக்கு. சோ அப்ப இதுக்கு கோட் எப்படி போடலாம்? -2க்கு இப்படி போடலாம். இத நல்லா இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது x இது வந்து x equal to -2. அடுத்தது x equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 3 னா இது 1 2 3. இதுதான் x equal to 3. அப்போ எந்த பரப்பு கேட்டிருக்காங்க? இந்த பரப்பு கிடையாது. எந்த பரப்புங்க? x equal to 3 ஒரு கோடு போட்டலாம். அப்ப எந்த பரப்பு கேட்டிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு தொடுகோடு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மாறாது. எந்த பரப்பு கேட்டிருக்காங்க? அப்போ இந்த பரப்பு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய பரப்பு இல்லைங்களா? சோ x அச்சுக்கு கீழே இருக்கா? இது மேல இருக்கா கீழே இருக்கா? x அச்சுக்கும் கீழே இருக்கு. சோ இப்ப x அச்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதோட பரப்பு எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. x அச்சு கீழே இருந்துச்சுன்னா integral dx minus y இல்லைங்களா? x அச்சு கீழே இருந்தா மைனஸ் மட்டும் வரும். சரி, இப்போ -2 to 3 எல்லைகள் என்ன? -2 to 3. சோ இது -2 இது 3. சோ -2 to 3 இதான் a இதான் b. சோ -2 to 3. சோ இப்போ -2 to 3 -2 to 3 போட்டாச்சு. y என்னங்க? சோ y வேணும். சோ y வேணும்னா இந்த சமன்பாடு எடுத்து y க்கு மட்டும் எடுத்துக்கலாம். சோ இந்த சமன்பாடு என்ன? 7x minus 5y equal to 35. minus 5y equal to 35 னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப 7x minus 5y equal to 35. புரிஞ்சுதுங்களா? சோ 7x minus 5y equal to 35. இப்ப எதுக்கு மட்டும் நமக்கு வேணும்? y க்கு மட்டும் வேணும். சோ அப்ப minus 5y மட்டும் வச்சுக்கலாம். 35 plus 7x அந்த பக்கம் போகும்போது minus 7x. சோ minus 7x.
ஸோ அப்போ மைனஸ் 5y ஈக்குவல் டு 35 மைனஸ் 7x இருக்கு. ஸோ இப்போ y மட்டும் வச்சுக்கோங்க. மைனஸ் 5 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல்ல போயிடும். ஸோ அப்போ 35 by minus 5 minus 7x by minus 5. புரிஞ்சுதுங்களா? ஓகே. 5 1 time 5 7s are 35. ஸோ அப்போ minus 7 plus 7x by 5 வரும் இல்லைங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 7x by 5 minus 7 எழுதிக்கலாம். ஸோ இதான் y இல்லைங்களா? சரி, இப்போ மைனஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம தெளிவா இது பண்ணிக்கணும். வெளியே நமக்கு ஒரு மைனஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரியா? ஓகே. yக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாங்க? 7x minus 5 7x by 5 minus 7 போட்டுக்கலாம். 7x by 5 minus 7 dx. சரிங்களா? ஸோ 7 வெளியே எடுத்துடலாமா? ஸோ 7 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா minus 2 to 3 x by 5 minus 1 dx இருக்கும். இருக்குங்களா? 7 வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ ஏற்கனவே வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 7 ஆயிடும். ஓகே, இப்போ மைனஸ் 7 இது தொகையிட்டுலாங்களா? ஸோ தொகையிட்டா என்ன வரும்? இந்த எக்ஸ் போய் இது கூட சேரும்போது ஒரு படி அதிகமாயிடும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஏற்கனவே கீழே என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ அந்த 5 அப்படியே போட்டுக்கலாம் கீழே. மைனஸ் எக்ஸ் கூட dx பை சேரும்போது இந்த எக்ஸ் 1 கூட சேரும்போது 1 into x ன்னு வந்துடும். ஸோ 1 into x ன்னு வந்துடும். எல்லைகள் minus 2 to 3 minus 2 to 3. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுடலாமா? சரி வாங்க. ஸோ minus 7 x square by 2 5s are 10 minus x எல்லை minus 2 to 3. இப்போ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுடலாம். ஸோ அப்போ minus 7 மேல் எல்லை என்னங்க? 3 square by 10 minus 3 மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. ஸோ கீழ் எல்லை போடும்போது minus 2 square by 10 minus of minus 2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ minus 7 into 3 square என்ன வருங்க? 9 by 10 minus 3 minus 2 square 4 plus 4 by 10 plus 4. சாரி, இங்க plus 2 வரும். minus into minus plus ஆகி 2 மட்டும் வரும். ஸோ plus 2. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த மைனஸ் உள்ள பெருக்கிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் உள்ள பெருக்கணும்னா minus 7 into 9 by 10 minus 3 இந்த மைனஸ் உள்ள பெருக்கினா minus 4 by 10 அடுத்தது minus into plus minus 2 வந்துருங்களா? சரி, இப்போ இந்த மைனஸ் உள்ள பெருக்க போறோம். 7 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் மட்டும் உள்ள பெருக்கிக்கலாம். சோ அப்போ minus 9 by 10 plus 3 plus 4 by 10 plus 2. ஸோ மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். ஸோ 7 கீழே 10 minus 9 plus 4 minus 5. So minus 5 by 10. 3 plus 2 plus 5. So plus 5. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 10 5s are 50. So இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? Which is equal to 7 into minus 5 plus 50. So minus 5 plus 50 by கீழே பாத்தீங்கன்னா 10 அப்படியே இருக்கு. So அப்படியே வந்துரும். புரிஞ்சுதுங்களா? So minus 5 plus 50 45. So அப்ப 7 into 45 by 10 இல்லைங்களா? ஓகே. So அப்போ 5 2s are 10, 5 9s are 45, 7 9s are 63. So 63 by 2. 63 by 2. So இதுதான் இதோட பரப்பளவு. So இதோட பரப்பளவு என்னங்க? 63 by 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாருங்க. எடுத்துக்காட்டு 9.49 என்ன கொடுத்திருக்காங்க? x square by a square plus y square by b square equal to 1 என்ற நீள்வட்டத்தினால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ நீள்வட்டத்தினால அடைப்படும் அரங்கத்தோட பரப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? x square by a square plus y square by b square equal to 1. சோ இது பார்த்தாவே தெரியுது நீள்வட்டத்தோட சமன்பாடுங்கிறது இல்லைங்களா? சோ நம்ம படிச்சிருக்கோம். சோ ஒரு நீள்வட்டத்தோட சமன்பாடு கொடுத்து அதுல அடையப்படும் அரங்கத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரப்பு, அரங்கத்தின் பரப்பு. புரிஞ்சுதுங்களா? சரிங்க, இப்போ நீள்வட்டத்தோட சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்க? x square by a square plus y square by b square equal to 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ
x ஸ்கொயர் by a ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by b ஸ்கொயர் equal to 1 வந்துருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு y ல இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ y ஸ்கொயர் by b ஸ்கொயரை வச்சுட்டு 1 plus x ஸ்கொயர் by a ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வந்துருங்களா? சரி, இப்போ y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட்ல போச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வந்துருங்களா? சரி, இப்போ y ஸ்கொயர் மட்டும் இங்க வச்சுக்கோங்க. b ஸ்கொயர் வகுத்தல் இருக்கு, அந்த பக்கம் போனா பெருக்கல். ஸோ இப்போ b ஸ்கொயர் பை இந்த a ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. a ஸ்கொயர் இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா? சரி, இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? b by a root of a square minus x square root of a square minus x square னு எழுதிக்கலாம். சோ y கண்டுபிடிச்சாச்சுங்களா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு நீள்வட்டம் போட்டுக்கலாம். சோ இந்த நீள்வட்டம் x அச்சு y அச்சு. இப்ப நீள்வட்டம் போட்டுக்க போறோம். சோ இந்த நீள்வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பவுமே நீள்வட்டத்துல எக்ஸ் தான் முதல் வரும். எக்ஸ் அச்சு முன்னாடி வந்துருச்சுன்னா அப்போ அதுதான் பெருசுன்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, அப்ப இந்த இடத்துல எக்ஸ் அச்சு தான் பெருசு. அப்ப எக்ஸ் அச்சை பொறுத்துதான் நீள்வட்டம் வரையணும். நீள்வட்டம் வரையணும். வரைஞ்சாச்சு நீள்வட்டம். எக்ஸ் அச்சை பொறுத்துதான் நீள்வட்டம் வரையணும். வரைஞ்சாச்சு. சரிங்களா? சரி, இப்போ yக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம பிளஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சோ மைனஸும் எடுத்துக்கலாம் பிளஸும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். மைனஸ் எடுத்தீங்கன்னா கீழே எடுக்கணும், இந்த பகுதி எடுக்கணும். மைனஸ் எடுத்தீங்கன்னா இந்த பகுதி எடுக்கணும். பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா மேல் பகுதி எடுக்கணும். சோ இந்த பகுதி எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நான் வந்து பிளஸ் எடுத்துக்கிறேன், அதுதான் எளிமையா இருக்கும் இல்லைங்களா? சரி, சோ பிளஸ் எடுத்துக்கலாம். சோ y ஈக்குவல் டு p by a root of a square minus x square. So பிளஸ்ல எடுத்துக்கிறோம். பிளஸ்ல எடுத்தோம்னா எந்த பகுதி வரும்? இந்த பகுதி தான் வரும். பிளஸ் எடுத்தோம்னா இந்த பகுதி தான் வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஹோல் பகுதி கண்டுபிடிச்சா இந்த பகுதியோட சரி பாதி பகுதி தான் இது. இல்லைன்னா இந்த பகுதி மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அதோட 4 மடங்கு தான் முழுசா ஒரு நீள்வட்டம். கரெக்டா? இந்த மாதிரி 4 மடங்கு தான் முழுசா ஒரு நீள்வட்டம். சோ அப்ப முழு பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த பரப்பை கண்டுபிடிச்சு 4ஆல பெருக்கினா முடிஞ்சு. இல்ல இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு 2ஆல பெருக்கிறது நம்ம இஷ்டம். இது ஃபுல்லா கண்டுபிடிச்சு 2ஆல பண்றது நம்ம இஷ்டம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நான் இதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். 4 மடங்கு இதுன்னு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு முழுசா கிடைச்சிரும்ல? சரி, இப்ப பாருங்க, இது எது எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கு. நல்லா கவனிங்க, இது எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கு. ஒரு அச்சை மட்டும் தான் தொடுது, 2 அச்சை தொட கிடையாது. சோ எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கு. சோ அப்போ இது வந்து பகுதி 1ல இருக்கக்கூடிய சமன்பாட்டுல தான் வரும். சோ அப்போ இதோட ஏ எப்படி இருக்கும்? பரப்பு இன்டகிரல் எக்ஸ் அச்சுக்கும் மேல இருக்கு. சோ அப்ப dx மிச்ச மீதி y. இது a to b, எல்லைகள் வந்து a to b. சோ அப்ப எல்லைகள் a to b னா இந்த புள்ளியும் தான் எல்லைகள் இல்லைங்களா? சோ அப்போ எப்பவுமே நமக்கு தெரியும் நீள்வட்டத்துல இந்த புள்ளி எப்படி இருக்கும்? a, 0ன்னு இருக்கும். இந்த புள்ளி எப்படி இருக்கும்? மைனஸ் a, 0ன்னு இருக்கும். இந்த புள்ளி எப்படி இருக்கும்? 0, aன்னு இருக்கும். இந்த புள்ளி எப்படி இருக்கும்? 0, மைனஸ் aன்னு இருக்குங்களா? சரி, அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? சோ இங்க பாருங்க, இது நேரா வர்றது வந்து இது வந்து 0, இதுக்கு நேரா வர்றது வந்து இது வந்து a. அப்ப 0ல இருந்து a to b ன்னு இதுதானே எடுப்போம். அப்ப 0ல இருந்து a, அப்ப 0 to a y dx. இப்போ y என்னன்னு வேணும். y என்னன்னு நமக்கு தெரியும், b by a root of a square minus x square தெரியும். சோ அது போட்டுக்கலாம். சோ அப்ப 0 to a b by a இந்த பகுதி தானே. சோ அதனால 4 மடங்கு. ஏன்னா இந்த ஒரு பகுதி கண்டுபிடிக்கிறேன்னா 4 மடங்கு இந்த மாதிரி பகுதி இருக்கு இல்லையா? அப்பதான் முழு நீள்வட்டத்தோட பரப்பு கிடைக்கும். சோ அப்ப 4 மடங்கு y என்னது? b by a. புரிஞ்சுதுங்களா ஏன் முன்னாடி 4 போடுறோம்னு? சோ இது வந்து இந்த ஒரே பகுதி, இதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா 4 மடங்கு 1,
2 3 4 4 மடங்கு இந்த பகுதி கண்டுபிடிச்சது முழு நீள்வட்டம். சோ அதனால 4 பெருக்கும் முன்னாடி. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ b by a root of a square minus x square dx. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 4b by a வெளியே இந்த b by a வெளியே எடுத்துறலாம். அதுவும் மாறிலி மாதிரி தான். சோ வெளியே எடுத்துறலாம். 4b by a integral 0 to a root of a square minus x square dx. இது பாருங்களேன், நம்ம சூத்திரம் படிச்சோம்ல தொகையிடல்ல. சோ அந்த வகை 1 வகை 2 வகை 3 அதுல வகை 3 சூத்திரம் மாதிரி இருக்குல்ல, வகை 3ல முதல் சூத்திரம் மாதிரி இருக்கு இல்லைங்க. சோ பாத்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி தான் இருக்கு a square minus x square. சோ அப்ப ஃபர்ஸ்ட் அங்க என்ன பண்ணணும், இந்த 4b by a அப்படியே எழுதிட்டு சோ அந்த சூத்திரம் பயன்படுத்தணும்னா அந்த சூத்திரம் என்ன சொல்லுது, integral 0 to a root of a square minus x square dx equal to இல்லைங்களா, integral root of a square minus x square equal to இதுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க, x by 2 root of a square minus x square plus a by 2 அப்புறம் minus a by 2 வரும் இல்லையா. so plus a by 2. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும், வகை 2ஓட முதல், வகை 2ஓட முதல்னா sin inverse of x by a. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த சூத்திரம் தான் இங்க பயன்படுத்த போறோம். இந்த சூத்திரம் தான் இங்க நம்ம பயன்படுத்த போறோம். சோ இந்த சூத்திரம் ரொம்ப எளிமைதான். சோ நம்ம அன்னைக்கு படிச்சிருந்தோம். நான் உங்களை வகை 1 வகை 2 வகை 3 அது தனி வீடியோல போட்டிருக்கேன். சோ இந்த சூத்திரம் எப்படி ஈஸியா பண்றதுன்னு. சோ இதுதான் அந்த சூத்திரம். சோ இது பாக்குறதுக்கு இந்த சூத்திரமோட வடிவிலேயே இருக்கா, இதே வடிவிலேயே இருக்கா. சோ இப்ப இதுக்கு பதிலா இந்த சூத்திரம் பயன்படுத்திக்கலாங்களா. சோ அதான் பண்ண போறோம். சோ இப்போ 4p by a இந்த சூத்திரம் அப்படியே பயன்படுத்திக்கலாமா, x by 2. சோ இது k தான், டைரக்டா இது k தான். சோ அப்படியே எழுதிக்கலாம், x by 2 root of a square minus x square plus a by 2 sin inverse of x by a. எல்லைகள் வந்து என்னென்னங்க, 0 to a. இப்ப x க்கு பதிலா a போடலாம். சோ x க்கு பதிலா a போட்டா என்ன ஆகும், 4b by a by 2 root of a square minus a square 0 ஆயிடும் plus a by 2 sin inverse of a by a இல்லைங்களா. மேலெல்லை போட்டாச்சு மைனஸ் கீழெல்லை, கீழெல்லை போட்டோம்னா 0 by 2 a square minus 0 square plus a by 2 sin inverse of 0 by a ன்னு வருங்களா. சரி, அப்ப இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், 4b by a 4b by a a by a னா 1 ஆயிடும். a square minus a square இது ஃபுல்லாவே முட்டதா, பிரச்சனை இல்ல, 0 ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா sin inverse of a by a 1. sin inverse of 1, sin க்கு எப்போ 1, sin க்கு எப்போ 1ங்க, pi by போட்டாச்சுங்களா. சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத அப்படியே பயன்படுத்த போறோம். எப்படி அப்படின்னா இப்ப இது ஃபுல்லா 0 ஆயிருங்களா. இந்த இடத்துல இங்க ஃபார் சூத்திரத்திலே ஒரு தப்பு பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா a square by 2 ன்னு வரும். சரிங்களா. சோ அப்போ இங்க என்ன வரும், a square by 2 a square. சரிங்களா. சரி, இப்போ இது என்ன ஆகும், sin inverse of 1. sin inverse of 1 எப்போ, sin க்கு எப்போ 1, pi by 2 ல. சோ அப்போ pi by 2 ல 1. சோ அப்ப எப்படி இருக்குங்க, 0 plus a square by 2 into pi by 2. சரிங்களா. சரி, அடுத்தது மைனஸ், இது ஃபுல்லா 0 தான். இப்ப மைனஸ் 0. அடுத்தது இது பாருங்க, sin inverse of 0 0 இல்லையா. சோ அப்ப இதுவும் ஃபுல்லா 0. சோ மைனஸ் 0. அப்ப என்ன இருக்கும், 4b by a square by 2 into pi by 2 இருக்குமா. இந்த ஸ்கொயரும் ஏவும் போயிடும் இல்லைங்களா. சோ 2 2 4 4ம் போயிடும். சோ அப்ப என்ன இருக்கும், pi ab ன்னு இருக்கும். எப்படி இருக்குங்க, pi ab. சோ இதுதான் பரப்பளவு, இதுதான் அந்த நீள்வட்டத்தோட பரப்பளவு. புரிஞ்சுதுங்களா. சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 9.50. சோ 9.50ல என்ன கொடுத்திருக்காங்க, y square equal to 4ax என்ற பரவளையத்திற்கும் அதன் செவ்வகத்திற்கும் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ y square equal to 4axங்கிற பரவளையத்திற்கும் அதோட செவ்வகத்திற்கும் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் y square equal to 4ax அப்படிங்கறதோட பரப்பளவு எப்படி இருக்குங்க, இது x அச்சு இது y அச்சு.
ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax எந்த சைடு வலப்பக்கம். ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கும். எப்பவுமே ஒரு பரவளையத்துக்குள்ளதான் ஃபோக்கஸ் இருக்கும் இல்லைங்களா. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குவியம். குவியம் எப்படி இருக்கும்? a, 0 இல்லைங்களா. சரி, இது வந்து முனை v of 0, 0 இல்லைங்களா. சரி, இப்போ இதுக்கு நேரா இருக்கிறதா செவ்வகலம். செவ்வகலம் இந்த குவியத்துக்கு மேலதான் போகும். ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? இப்போ இது எப்படி இருக்கும்? x ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ இது எப்படி இருக்கும்? 0ன்னு இருக்கும். x வந்து 0ன்னு இருக்கும். இப்ப எந்த இது கேட்டிருக்காங்க? பரவளையத்திற்கும் அதன் செவ்வகலத்திற்கும்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ இந்த இது கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ இந்த பரப்பு கேட்டிருக்காங்க. சோ அப்போ நம்ம முதல்ல இது ஃபுல்லாவும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இதோட பாதி இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு 2 into போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு 2 into போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இது இந்த பகுதி சரிங்களா. சோ இது எப்படி எழுதிக்கலாம்? சோ இதுல நம்ம கீழ் பகுதியும் எடுத்துக்கலாம், மேல் பகுதியும் எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ மேல் பகுதினா இந்த பகுதி. சோ இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ கீழ் பகுதியும் எடுத்துக்கலாம், மேல் பகுதியும் எடுத்துக்கலாம். சோ இப்ப நான் வந்து மேல் பகுதி எடுத்துக்க போறேன். சோ இந்த பகுதி மட்டும் எடுத்துக்க போறேன். சோ இந்த பகுதி மட்டும் எடுத்துட்டு அதை 2ஆல பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லா கிடைச்சிருங்களா. சரி, இப்போ இந்த மேல் பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். சோ இந்த புள்ளி எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இது ஏன்னு இருக்கும், இது 0ன்னு இருக்கும். சோ இங்கிருந்து வரைஞ்சோம்னா இந்த புள்ளி வரைஞ்சோம்னா இந்த பக்கம் இது இப்படி இருக்கும் இல்லைங்களா. சரி, ஒய பொறுத்து போட்டோம்னா அப்படி ரெண்டுமே பிரச்சனை இல்லாம தான் வரும், வளைவு ஒட்டாம தான் வரும். ஸோ இப்போ 0 to aன்னு எடுத்துக்கலாம். பரப்பளவு 0 to a. கவனிங்க, 0 to a இது எதை பொறுத்து? எக்ஸ் அச்சுக்கும் மேல இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் அச்சுக்கும் மேல இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் அச்சுக்கும் மேல அப்படின்னா எக்ஸ் இப்ப நம்ம எடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கும் மேல தானே இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் அச்சுக்கும் மேல அப்படின்னா dx y இல்லையா. மேலங்கும் போது பிளஸ். அப்ப 0 to a y என்னங்க? சோ y ஸ்கொயர்ங்கிறது 4ax, y ஸ்கொயர்ங்கிறது 4ax. அப்போ yங்கிறது √4 √a √x. அப்போ yங்கிறது 2a 2 √a √x ன்னு வரும். yங்கிறது எப்படி வருங்க? 2 √a √x ன்னு வரும் இல்லைங்களா. சரி, அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? 2 √a √x. இது வந்து +2 √a √x, இது -2 √a √x வந்துரும். சோ சப்போஸ் நீங்க கீழ் பகுதி எடுத்தீங்கன்னா மைனஸ்ல எடுத்து போட்டீங்கன்னா இதுலயும் மைனஸ் வருது. சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி ஆன்சர் கரெக்டா தான் வரும் உங்களுக்கு. சோ மேல எடுக்கிறங்காட்டி நான் பிளஸ்ல எடுத்திருக்கேன் சரிங்களா. பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும், நான் பிளஸ்ல எடுத்துக்கிறேன். சோ y ஈக்குவல் டு 2 √a √x ன்னு எடுத்துக்கிறேன். கீழே எடுக்கும் போது y ஈக்குவல் டு -2 √a √x ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா. சோ அப்ப கீழே எடுக்கும் போது சூத்திரத்திலேயே ஒரு மைனஸ் வரும். சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா. சரி, கீழையும் எடுத்து போட்டாலும் கரெக்ட் தான். சோ நீங்க கீழ் பகுதி எடுத்தாலும் கரெக்ட் தான், மேல் பகுதி எடுத்தாலும் கரெக்ட் தான். ஒரே பதில் தான் வரும், மாறி மாறி வராது சரிங்களா. சோ இப்ப நான் மேல் பகுதி எடுத்திருக்கேன். சோ இப்போ y என்ன வரும் இந்த இடத்துல? எனக்கு 2 √a √x. சோ 2 √a √x dx. புரிஞ்சுதுங்களா. சோ முன்னாடி நான் 2 போட்டுக்கணும். ஏன்? எனக்கு 2 மடங்கு இல்லையா. சோ ஒன்னு கண்டுபிடிச்சா இன்னொன்னு கண்டுபிடிக்கும். சோ அதனால முன்னாடி 2ஆல பெருக்கிக்கிறேன். சோ அப்ப 2 into 0 to a. இங்க 2 √a ன்னு இருக்கு. 2 √a வெளியே எடுத்துறேன். அப்ப எனக்கு என்ன இருக்குங்க? 4 √a ன்னு வந்துரும். சோ அப்போ எனக்கு 4 √a ன்னு வந்துரும். சோ 4 √a ன்னு வந்துரும். 0 to a √x dx. √x எப்படி எழுதிக்கலாங்க? x power 1/2 ன்னு எழுதிக்கலாமா? ஓகே. சோ அப்போ 4 √a integral 0 to a √x இருக்கு. அதை எப்படி எழுதிக்கலாங்க? x power 1/2 ன்னு எழுதிக்கலாம். சோ x power 1/2 dx. புரிஞ்சுதுங்களா. சோ x power 1/2 x பொறுத்து தொகையிடும் போது என்ன கிடைக்குங்க? தொகையிடும் போது x power என்ன தொகையிட்டா x power n plus 1 divided by n plus 1. சோ x power என்ன தொகையிட்டோம்னா x power n plus 1 divided by n plus 1 இல்லைங்களா. சோ அதே தான் இங்கேயும். சோ அப்போ 4 √a x power n plus 1 divided by n plus 1. புரிஞ்சுதுங்களா. சரி, எல்லை 0ல இருந்து a வரைக்கும். சோ அப்ப என்ன வருங்க? 4 √a இங்க x into 1/2 plus 1 இருக்கு இல்லையா. சோ இப்போ 1/2 plus 1 என்ன வருங்க? 1/2 plus 1 3/2 வரும் இல்லையா. சோ இப்போ x power 3/2
by 3/2 0 to a. இப்ப மேலிலை மைனஸ் கீழிலை போட்டுடலாமா? மேலிலை போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a போடுவோம் இல்லைங்களா? சோ x க்கு பதிலா a போடுவோம். சோ அப்ப 4 √a x க்கு பதிலா a போடணும். சோ அப்ப a power 3/2 by 3/2 வரும். சோ a power 3/2 by 3/2 மைனஸ் கீழிலை போடணும். சோ கீழிலை போட்டோம்னா 0/3/2 0/3/2. சோ அப்ப என்ன ஆகுங்க? இது ஃபுல்லா 0 தான், பிரச்சனை இல்ல. அப்ப 4 √a by a power 3/2 by 3/2 இருக்கும் இல்லைங்களா? சோ கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி தொகுதிக்கு வந்துரும். சோ அப்போ 4 into 2 √a a power 3/2 by 3. அப்போ 8 √a. இது a எப்படி எழுதிக்கலாங்க? √a வை 1/2 ன்னு எழுதிக்கலாம். a power 1/2 ன்னு எழுதிக்கலாம். சோ அப்ப 8/3 4 2s are 8. சோ இந்த by 3 வெளிய எடுத்துக்கணும். 8/3 a power 1/2 a power 3/2 ரெண்டுமே இருக்கு. சோ பொதுவா 2a க்கு ஒரு a பொதுவா எடுத்துக்கலாம். a power m into a power n எப்படி எழுதிக்கலாம்? a power m plus n எழுதிக்கலாம். இந்த சூத்திரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். a power m into a power n எப்படி எழுதிக்கலாங்க? a power m plus n எழுதிக்கலாம். சோ அப்ப 8/3 a power 1/2 plus 3/2. அப்ப என்ன ஆகுங்க? 4/2 ஆயிடுமா? சோ அப்ப a/3 a power 4/2 2 1 time 2 2 time. அப்போ 8a square by 3. புரிஞ்சுதுங்களா? இதுதான் பரப்பளவு. இதுதான் மொத்த பரவளையத்தின் பரப்பளவு. a equal to 8a square by 3. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு 9.51 இல்லைங்களா?